Hi everyone, welcome to my channel Balance Life. உங்கள் லைஃப்பில் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு தெரியும், ஆனால் உள்ளே கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுதா? சம்டைம்ஸ் அது ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லை, இது மணி ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் ஜன்னல் பக்கம் நின்று ஜஸ்ட் ஓகேயாக ஃபீலாக ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் உள்ளே ஒரு சின்ன ஒரி இருக்கும். டே ஃபுல்லாக பிஸியாக இருந்தாலும் அந்த ஃபீலிங் போகவே போகாது. நைட் வந்தப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகும். பில்ஸ், எக்ஸ்பென்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே மைண்டில் வரும். ஃபோன் எடுத்து பேலன்ஸ் பார்த்த உடனே மூட் சேஞ்ச் ஆயிரும். அது வெறும் அமௌண்ட் பற்றி மட்டும் இல்லை, அந்த ஃபீலிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். மந்த் எண்ட் வந்த உடனே ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும். மைண்ட் ஸ்டாப் ஆகாமல் மறுபடியும் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. நைட்டில் பாடி டயர்டாக இருக்கும், ஆனால் மைண்டுனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. உங்களால் தூங்க முடியாது. சைடில் திரும்பி படுப்பீங்க, தூங்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அந்த தாட்ஸ் போகாது. சம்டைம்ஸ் இதை பற்றி நம்ம க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட கூட பேச மாட்டோம். எல்லாமே ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிடுவோம், ஆனால் உள்ள அது ஃபைன் இல்லை. யாருக்கும் தெரியாமல் ஒரு வெயிட்டை கேரி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போது கொஞ்சம் சைலண்ட்டாக யோசித்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க முடியும். நீங்கள் உட்காந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுப்பீங்க. எழுதுங்க உங்களோட இன்கம், எக்ஸ்பென்சஸ், இதை ரொம்ப பொறுமையாக நிதானமாக எழுதுங்க. எழுதின உடனே உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக தெரியாது. மூச்சு நிதானமாக உள்ள எழுத விடுவீங்க. மைண்ட் ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். அப்போ தான் புரியும் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே இல்லை, நம்ம அதான் அந்த ப்ராப்ளமை பெருசாக நினச்சிட்ருக்கோம், இது வெறும் பயம் மட்டும்தான். கிளியராக பார்த்தா, பிளான் பண்ணால் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஒரு சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸ்லோவாக நீங்கள் சேஞ்சை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப காமாக ப்ரெசண்ட்டாக டைம் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் மார்னிங் காஃபியை குடிப்பீங்க. யார்கிட்டையாச்சும் பேசினதுக்கப்புறம், ஷேர் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணாது. பிகாஸ் ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஃபீல் வரும். அந்த பாயிண்டில் தான் சேஞ்ச் நடக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும். கொஞ்சம் கிளாரிட்டி அண்ட் கண்ட்ரோல் இருந்தால் போதும். ஃப்யூச்சரை பார்க்கும்போது கொஞ்சம் ஹோப் வரும். லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு பேலன்ஸ் லைஃப் ஃபார் மோர் சிம்பிள் அண்ட் ரியல் லைஃப் டிப்ஸ். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, take care everyone. Bye.